ப்ரீமியர் ப்ரோவில் இப்படி ஒரு ஆப்ஷனா? சே செமல்ல. அப்போது ட்ராக்கிங், கம்போசிஷன், விஎஃப்எக்ஸ் எல்லாம் தேவையில்லையா? ஐயோ. ரீசெண்ட் டைமில் அடோப் சொன்ன ஏஐ ஃபீச்சர்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஏஐனா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைக் நம்ம வேலையை ஈஸியாக மாற்றுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT மாதிரி. பட் அது என்னமோ நம்மளை கொஞ்சம் மந்தமாக மாற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ அதை விடுங்க. அடோப் இப்போ நமக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ஆடிங் ஆப்ஜெக்ட். முன்னாடி எல்லாம் ஒரு வீடியோவில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும், இல்லை அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணணும்னா நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ட்ராக் பண்ணி கம்போசிட் பண்ணி ஒரு 50 கிராஷ் 50 ஷட் டவுன்னு ரொம்பவே ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம். பட் இனியெல்லாம் அப்படி இருக்காது போல். ஒரு சில கிளிக்லேயே இந்த மாதிரி ரியலான ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால் ஆட் பண்ண முடியும். ரிசல்ட்டை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அது சரி, இது என்னது? அடோப் ஃபயர்ஃப்ளை வீடியோ மாடியூல். இன்ட்ரெஸ்டிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் இது டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக வந்து அவங்க ப்ரீமியர் ப்ரோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் பயப்பட வேண்டாம், சீக்கிரமாகவே முடிச்சிருவாங்க. வீடியோ எடிட்டர்ஸ் இல்லை, இந்த டெவலப்மெண்ட்டை. ப்ரீமியர் ப்ரோக்கே இந்த நிலைமைனா அப்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுக்கு அடுத்ததான் ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்ஜெக்ட்ஸை ரிமூவும் பண்ணிக்கலாம். டெமோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே பண்ணி காமிக்கிறாங்க. ஜஸ்ட் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. பட் இது எல்லாமே வீடியோஸ். அடுத்தது தான் தரமான ஒரு ஃபீச்சருங்க, எக்ஸ்டெண்ட் யுவர் ஃபுட்டேஜ். இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற எடிட்டில் உங்களுடைய மியூசிக் முடிகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய வீடியோ முடிஞ்சிருச்சு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வீடியோவை அப்படியே ஸ்லோ பண்ணி ஆப்டிக்கல் ஃப்ளோ அது இதுன்னு போட்டு கொஞ்சமாக அதை ஃபில் பண்ணி விட்டுருவோம். பட் இனி அப்படி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த டூலை செலக்ட் பண்ணி இழுத்து விட்டிங்கனாலே போதும். சும்மா தரமாக உங்கள் வீடியோவை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுரும். இன்னும் நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ்க்காக பேக் எண்டில் அடோப் டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோரா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஓப்பன் ஏஐ மாடலை வந்து ப்ரீமியர் ப்ரோவில் அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி வீடியோஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ரிசர்ச்சில் இருக்காங்க. அதுக்கான ஒரு டெமோவை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது மூலமாக ஒரு பீரோல் ஆட் பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாயிரும். ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை போட்டுட்டு நீங்கள் அழகாக பீரோவில் ஆட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஏஐ மாடல்ஸ் மட்டும் இல்லாமல் ரன்வே, பீக்கான்னு சொல்லி நிறைய ஏஐ மாடல்ஸை வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ இதனால நமக்கு நிறையவே டைப் ஆஃப் சாய்ஸஸ் இருக்கும். ஸோ நமக்கு தேவைப்பட்ட ஏஐ மாடல்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய வீடியோஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டெக்னாலஜி பார்த்துட்டோம், ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக, ரொம்பவே சூப்பராகவும் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்குது. செமையாக இருக்குது எல்லாமே. நம்ம லைக் ரொம்ப டைம் எடுத்து பண்ணது எல்லாமே ரொம்பவே ஈஸியாகவே மாறிடுது 1-2 கிளிக்கில் ப்ராம்ப்ட் மூலமாக. இதெல்லாமே பார்க்க ஆச்சரியமாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருக்கும் வர ஒரு கேள்வி, அப்போ வீடியோ எடிட்டர்ஸோட நிலைமை அதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.